அன்பினர்களே, யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இல்லையா? அர்ஜுனா ராமநாதன், ராமநாதன் அர்ஜுனா எப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவர் மஹிந்தரை பற்றி மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியாகி இருக்கின்றார். சிங்கள ஊடகங்களில் இன்று திங்கட்கிழமை அந்த செய்திகள் கலக்குது. அதுக்கு ஒரு புறம் இருக்க, தமிழகம் சென்று சிஎம் விஜய் அவர்களை சந்திக்க முயன்றார் இல்லையா? அதுக்கும் ஒரு நகர்வு தான். சில தற்குறிகள் ஊடாக அவர் வடமாகாண சபையை கைப்பற்றுவதற்கான ஒரு நகர்வு செய்தார், முடியல. இப்பொழுது அவர் செல்கின்றார். அதாவது அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் பகிரங்கமாக மஹிந்த ராஜபக்சவை சொல்லுகின்றார். தமிழ் மக்களை கொன்று குமித்த ஒரு தலைவர் அவர் ஏற்றுக்கொள்றார். வாக்களித்தவர் யாழ்ப்பாண மக்கள், இவர் ஏற்றுக்கொள்ளும் தலைவர் மஹிந்த ராஜபக்ச. இப்ப என்ன சொல்கின்றார் என்றார், மஹிந்தர் புதல்வன் நாமல் ராஜபக்ச 2029 அடுத்த ஜனாதிபதி அவர் தானாம். அவர் தமிழ் சிங்கள பிரச்சனையை முடிச்சு வைப்பறாம். இவர் சொல்றார், நேற்று களுத்தூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் மிகப்பெரிய உரையாற்றி இருக்கிறார். அதான் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவருக்கு வாக்களித்த மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். நம்ம எடுத்து சொல்வது எமது கடமை, ஏற்றுக்கொள்வது உங்க பொறுப்பு. ஏனெனில் அவர் போகுமிடமெல்லாம் அவர் ஒரு அமைச்சர் எதிர்பார்க்கிறார். ஜேவிபி கொடுக்கும் அளவுக்கு இல்லை. முதலாம் பிரச்சனை, அவர் குறைந்தது அவர் வைத்திய துறையில சுகாதார அமைச்சரை டிப்யூட்டி மினிஸ்டர் எதிர்பார்க்கிறார். இவங்க கொடுக்கிற மாதிரி இல்லை. இப்பவே மஹிந்தர் கூட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டார். மஹிந்தருக்கு அடுத்த சீட்டு ரோகன போகாலாகமை பக்கத்தில் இருக்கிறார். பாருங்க, வருகுது எல்லாம். இப்படியாக இவர் மஹிந்தர் முகாமுக்குள்ள முழுசா கால் வச்சுட்டார். நேற்று பேசுறார் பாருங்க. யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது பல்வேறு அரசியல் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அவரது உரையின் போது தற்போதைய அரசாங்கத்துக்கு இனிமேல் எந்த விதத்திலும் நிதியுதவி வழங்கவோ அல்லது மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிக்கவோ புலம்பெயர் தமிழ் சமூகத்தினர் தயாராக இருக்க மாட்டார்கள் என்றார். அது ஒரு புறம் இருக்கட்டுமே, தற்போதைய ஆட்சியின் செயற்பாடுகள் காரணமாக வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் சமூகத்தினர் மட்டுமல்லாது இலங்கையின் ஒட்டுமொத்த மக்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சரி, இருக்கட்டும். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் பதவிக்கு பெறுவதற்கு அவரும் ஆதரவு வழங்கியதாக குறிப்பிட்டார். இவரங்க ஆதரவு கொடுத்த, இவர் கொடுக்கலே, அதுவும் பொய்தானே. அந்த முடிவின் விளைவாக இன்று மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறுகிறார். அத்துடன் 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாக தெரிவாகி சிங்கள மற்றும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கையும் அவர் வெளியிட்டார். என்ன தீர்வு காண போறாரு சொல்லுங்களேன் பாப்போம். ஒரு தேர்தல் வருமில்லை, சொல்லு பாப்போம். மேலும் நாட்டுக்காக மிகப்பெரிய சேவைகளை ஆற்றிய தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவர் கருதுவதாக தெரிவித்த அர்ஜுனா, நாட்டையும் அனைத்து இன மக்களையும் உண்மையாக நேசிக்கும் தலைவரே நாட்டை வழிநடத்த வேண்டும் என்றார். அவர் மட்டும்தான் நாட்டை நேசிக்காரு. எல்லா சிங்கள அரசு நாட்டை நேசிக்கிற மாட்டாரு, சிறுபான்மை இனங்களை நெசுக்குறாங்க. தற்போதைய அரசாங்கம் இதே போல் தொடர்ந்தால் 2029 ஆண்டளவில் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10க்கும் குறைவாக செல்லக்கூடும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சாத்திரம் சொல்லி இருக்கின்றார். இலங்கை மக்களை மட்டுமல்லாது வெளிநாடுகளையும் தற்போதைய அரசாங்கம் தவறாக வழிநடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலும் அரசாங்கம் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றார். மேலும் நாட்டை முன்னேற்ற அனைத்து இன மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். ஒரு விடயம் இருக்குங்க, மாகாண சபை தேர்தலில் நானும் அவங்களுடைய வெற்றியை சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாகாண சபையை ஆளும் தரப்பு இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுல இப்ப அர்ஜுனன் ராமநாதன் சொல்லலாம் பாவி. இப்ப ராமல் ராஜபக்சோட கூட்டுக்குள்ள இருக்கிறது திலீப் ஜெயவீர. யாரு? மிகப்பெரிய ஊடக பொறுப்பாளர் அப்படி எடுத்துக்கொள்வோமா, ஊடகக்காரர். அவரும் இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வில்லாதி வில்லன் இருக்கிறார். அவரெல்லாம் நாமல்ல கூட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அண்மை காலமா பார்த்திருப்போமே, இவர் சுரேஷ் சாலிய விடுவிப்புக்கு வந்த கூட்டங்கள்ல. அப்ப இந்த ஈஸ்டர் குண்டுபிடிப்புக்குள்ள திலீப் ஜெயவீரவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். வெளியே பூனை வெளிக்கிழங்க போகுது. இப்போது இவர் தமிழ் மக்களுக்கு விரோதமான கருத்துக்கள், தமிழ் மக்களுக்கு அநியாயம் செஞ்ச கர்மக்காரன் எல்லாம் ஆட்சிக்குள்ள கொண்டு வர பார்க்கிறாரு நம்ம அர்ஜுனா டாக்டர்.
இது ஏற்றுக்கொள்ளலாமா? தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? வாக்களித்தவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா? இந்த ஆட்சிக்கு இப்ப 159 ஆசனம் வச்சுக்காங்கல்ல, எதிர்வருகின்ற எந்த தேர்தல் வந்தாலும் உங்களுக்கு 100க்கு மேற்படாது. அதை நாம தொடர்ந்து சொல்லி வரோம் இல்ல, ஒரு தொங்கு பாலம் அமையும். அதுக்காக நாமல் ராஜபக்ச அடுத்த தேர்தலில் ஒருபோதும் ஆட்சி அளிக்க போறல. இதை நாம அர்ஜுனாவுக்கு சவாலா சொல்லுவோம். ஒருபோதும் நாமல் ராஜபக்ச 2029க்குள்ள வாரல. பொது தேர்தலில் ஒரு 10-20 எம்பி எடுப்பாங்க, அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த யார எம்பி இவங்கட எம்பி தான். இந்த 159 ஆசனம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் பிரிவு இருக்கும். அதைத்தான் அள்ளி எடுக்கலாம் ஒழிய ஜனாதிபதியாக இவர் வர முடியாது. அடுத்த வாய்ப்பு அவருக்கு இல்லை. அதுக்கு 2029க்கு பிறகு பார்ப்போம். அது 34 பார்ப்போம். அது விஷயம் வேற. இப்போதைக்கு இல்லை. அர்ஜுனா காணும் கனவு பலிக்காது. அதை உறுதியாக நாம அதாவது உண்மையாக அடித்து சொல்வோம். அவர கனவு பலிக்காது. நாமல் தம்பி ஒருபோதும் அந்த சீட்டுக்கு இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை. அது இவட ஆசையே. அர்ஜுனா பல வகையான ஆசையை சொல்லலாம். அது அவங்களோட மேடையில அவங்களுக்கு அப்படி ஏத்தலாம். அவங்களுக்கு ஒரு ஏற்றுவே நீங்க ஏத்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா வரப்பொருளாப்பு அதை நினைச்சுக்கொள்ளுங்க. அந்த அர்ஜுனா என்கிற கூட்டங்களும் நிறைய தற்கூறிகள் நினைச்சு கொள்ளுங்க. அவர் சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள அவருக்கு தேவை இருக்குது. அர்ஜுனா நாடாளுமன்றத்துக்கு ஒரு வாய்ஸ் தான் மாட்டுக்கு. அதுக்கு நீ கண்டனண்டா எல்லாம் பேசி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்க கனவை நீங்க சொல்லுங்க. மக்கள் அதுக்கு ரெடி இல்லை. அதுக்கெல்லாம் வேலை பார்ப்பான்கள். ஆக இவர் அர்ஜுனாவின் ஆசை ஒருபோதும் இந்த நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி என்ற ஆசை நிறைவேறாது. மாகாண தேர்தல் இந்த ஆண்டும் இல்லை, அடுத்த ஆண்டு நடக்காது. 2027 நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை போய் இந்தியாவில் டில்வின் சில்வா சொல்லிட்டு வந்துட்டார். அதை இந்தியா கண்டுகொள்ளாது. அது வந்தும் ஒன்றும் இல்லை. அப்ப அந்த மாகாண சபை தேர்தலில் ஒரு காணி ஒரு போலீஸ் அதிகாரம் இல்லாம ஒரு லேபர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கவர்னர் அப்ரூவல் வேணும்னா எதுக்கு அந்த சபை? நம்மட வரிப்பணத்தில் இவங்க அனுபவிக்க தேவையில்லை. அதை முற்றுமுழுதாக வடகிழக்கு மக்கள் எதிர்க்கணும். இந்த மாகாண சபை தேர்தலில் கிழக்கு மாகாணத்தை ஹக்கிம் கம்பெனி அனுபவிச்சிச்சு, வடக்கு மாகாணத்தை வந்தவன் போனவன் நின்றவன் எல்லாம் அனுபவிச்சாங்க. இப்ப தாரு கொடுக்க போறீங்க? இப்ப அர்ஜுன் ஆசைப்படுறாரு. ஒன்றுமே இல்லை, பவனி வரலாம், அவரை தங்கத்தை ஒரு செக்ரட்டரியா போடலாம், இல்லாட்டி அவருக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கலாம், விலையெல்லாம் தானே. வேற அங்க ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இஞ்சி காணி நகர்த்த முடியாது. ஒரு டிரான்ஸ்பர் கூட கவர்னர் செய்யணும். அப்ப எதுக்குறாரு? நம்ம வரிப்பான பெட்ரோல் இப்ப உலக சந்தையில பெட்ரோல் குறைஞ்சிடுச்சு. சமாதானம் 19 எட்டுது. இவங்க குறைப்பாங்களா? நடக்குமா? நடக்காது. யார் வந்தாலும் நிதி பிரச்சனை இருக்கும். நாம அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, ஏப்ரல் மாதத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் மிகப்பெரிய நிதி பிளவுக்குள் நிதி பிரச்சனைக்குள் மாட்டிருக்குது. அதுக்கு ரணில் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. நாடு நிதி பிரச்சனையில் மிகப்பெரிய நிறவில் இருக்கு. அது இருக்குது, அது உண்மைதான். அது இந்தியா கை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளும் நிறைய நடைபெற்று வருவதால் ஒருபோதும் இவங்க நினைக்கிற ஆசைகள் நடக்காது. நடக்காது. பார்க்கலாம். தொடர்ச்சியான செய்திகள், வெவ்வேறு செய்திகளுக்கு கவனம் செலுத்துவோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.